வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் சீரற்ற வானிலை. கடந்த 24 மணித்தியாலங்களில் குருநாகலில் அதிக மழை வீழ்ச்சி. 404 தேர்தல் வன்முறைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு. 1996ஆம் ஆண்டு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட லொரியிலிருந்து 10 கிலோகிராம் வெடிபொருள் மீட்பு. டெல்லியில் மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மாலை வேளைகளில் அல்லது இரவு வேளைகளில் சில பகுதிகளில் கடும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு மற்றும் வடமேல் திசையில் காற்று வீசுதல் மற்றும் நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பநிலை உள்ளிட்ட சில காரணிகளினால் பல பகுதிகளில் மீண்டும் மழை பெய்கின்றது. இன்று காலை 8:30 நிறைவு பெற்ற 24 மணித்தியாலங்களில் குருநாகல் மில்லசின் பகுதியில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கம்பஹா மற்றும் கட்டுநாயக்க பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் பெய்த கடும் மழையினால் அத்தனகலு ஓயாவின் நீர்மட்டம் பெருக்கெடுத்தமையினால் வத்தலை கருணாகம பகுதியில் உள்ள 14 வீடுகள் நீரில் மூழ்கின. அத்தனகலு ஓயா பெருக்கெடுத்தமையினால் கஹடோவிட்ட பிரதேசம் நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளே இவை. திவுளப்பிட்டிய பெதியாகோட பிரதேசத்தில் உள்ள வீதியொன்றில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் அதன் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டது. கம்பஹா மாவட்டத்தில் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 77 பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. குருகொட ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் ருவன்வெல்ல, புலத்கோகுபிட்டிய மற்றும் கொட்டியாகும்புர பிரதேசங்களில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. மழையுடன் கூடிய வானிலையினால் உயர்வடைந்த கலனிகங்கை நீர்மட்டம் இன்று மாலை வீழ்ச்சியடைந்திருந்ததாக திணைக்களத்தின் நீராய்வு பிரிவின் பணிப்பாளர் சித்ர ஹெட்டியாராச்சி கூறுகின்றார். அதிக மழையினால் மண்மேடுகள் உடைந்து விழுந்தமையினால் தடைப்பட்டிருந்த கண்டி ஹேட்டன் பிரதான வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் இந்திக ரணவீர குறிப்பிட்டார். அடுத்து 24 மணித்தியாலங்களுக்குள் நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மழை பெய்யும் இடங்களில் தற்காலிகமாக 600 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை புத்தளம் முதல் காலியூடான பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. புத்தளம் முதல் யாழ்ப்பாணம் ஊடான திருகோணமலை வரையும் ஹம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசுவதுடன் மழை பெய்யும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. உண்மை, நீதி, இழப்பீடு மற்றும் மீண்டும் இடம்பெறாமை எனும் துணைப்பொருளில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 24வது அமர்வில் நேற்று விசேட உரை நிகழ்த்தப்பட்டது. மூன்று தசாப்த யுத்தத்தின் பின்னர் மீண்டுள்ள மற்றும் அந்த அனுபவங்களை கொண்டுள்ள நாடு என்ற ரீதியில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நல்லிணக்கமே இலங்கையின் நிலைப்பாடு என்பதை ஏனைய நாடுகள் பொதுவான ஒரு கோணத்தில் அல்லாது அந்தந்த நாடுகளின் நிலவிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே நோக்க வேண்டும். அதேபோன்று நாடுகளிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள் குறித்தும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நாட்டு மக்களின் அபிலாஷைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இதனால் இலங்கை அரசாங்கம் ஐக்கியத்தை போன்றே பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஆராய்ந்து நல்லிணக்கம் தொடர்பான தீர்மானத்தை எடுத்துள்ளது. இலங்கைக்கு வந்து நல்லிணக்கத்திற்கான அனைத்து காரணிகள் மற்றும் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து கண்டுகொண்டதுடன் அது குறித்த அனுபவம் தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அகதிகளுக்கான விசேட பிரதிநிதியை எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்து மீள்குடியேற்றம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளார். கல்வி தொடர்பான விசேட பிரதிநிதியின் இலங்கை விஜயத்தையும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். அத்துடன் ஆணைக்குழுவுடன் நாம் செயற்படுவதுடன் சிறந்த நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்குவோம். பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
மற்றும் மதங்களுக்கு இடையிலான நல்வாழ்வை இல்லாது செய்வதற்கு எந்த ஒரு சக்திக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தம்போவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மாத்தளை அமரவன்ச தேரருக்கு இலங்கை ராமஞ்ச மகா நிக்காயாவின் மகா மகோபாத்திய பதவியை வழங்குவதற்கான அத்த பத்திர ஜனாதிபதியின் தலைமையில் வழங்கப்பட்டது. බෞද්ධ කොටිය ගලවලා අයින් කරන්න කියනවනම් කාගේ හරි පිළිමයක් අයින් කරන්න කියනවනම් එතන අහන්න ඕන පිළිමය අයින් කරන්න කියන එක නෙවෙයි මුලින්. பௌத்த கொடியை கலட்டி நீக்குமாறு கூறுகின்றனர் எனின் எவருடையதேனும் சிலையை அகற்றுமாறு கூறினால் அங்கு சிலையை அகற்றுமாறு கூறுவதை முதலில் கேட்கக்கூடாது. என்றுமே கத்தோலிக்க அல்லது இந்து அல்லது முஸ்லிம் மதத்தவர்கள் கொடியை அகற்றுமாறு கூறியதில்லை. இவ்வாறு கேட்டவுடன் நான் ஆச்சரியமடைந்தேன். நாம் பௌத்தர்களாக, இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, முஸ்லிம்களாக இருக்க முடியும். எனினும் நாம் அனைவரும் இலங்கையர்கள். இன்று இலங்கையர்களுக்கு அச்சுறுத்தல் ஒன்று உள்ளது. எமக்கிடையே உள்ள நல்வாழ்வை வீழ்த்துவதற்கு எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 404 முறைப்பாடுகள் தேர்தல் செயலகத்திற்கு கிடைத்துள்ளன. தேர்தல் சட்டமீறல் தொடர்பில் 361 முறைப்பாடுகளும், வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 43 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக செயலகத்தின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அரச வாகனங்களை பயன்படுத்திய 56 முறைப்பாடுகளும், அரசு கட்டிடங்களை பயன்படுத்தியவை குறித்து 21 முறைப்பாடுகளும், அரசு அதிகாரிகளை தேர்தல் பிரசார நடவடிக்கைக்கு பயன்படுத்தியவை குறித்து 84 முறைப்பாடுகளும் தேர்தல் செயலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு நிலையத்திற்கு கிடைத்துள்ளன. குருடாகல் அம்பன் போல அபகோலவெவ பகுதியில் உள்ள ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஒருவரது வீட்டின் மீது இனம் தெரியாதோர் இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தியுள்ளனர். போத்தல்கள் மற்றும் பட்டாசுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். வீட்டின் கதவினை திறக்கவில்லை. கதவை திறக்க அச்சமாக இருந்தது. என்ன பிரச்சனை என சிந்தித்து பார்க்க முடியவில்லை. அனைவரும் வீட்டுக்குள் இருந்தோம். நிறைய பேர் இருப்பதை போன்று தென்பட்டது. அதன் பின்னர் பதாகை ஒன்று தீப்பற்றி எறிந்ததை அவதானிக்க முடிந்தது. 327 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. வடமேல் மாகாணத்தில் 132 சம்பவங்களும், வடமாகாணத்தில் 51 சம்பவங்களும், மத்திய மாகாணத்தில் 144 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. வடமேல் மாகாணத்தில் வர்த்தகர் ஒருவரும் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது. உயிராபத்துக்களை ஏற்படுத்தும் சம்பவங்களையே நாம் பாரதூரமான சம்பவங்களாக கருதுகின்றோம். துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு உயிராபத்துக்களை தோற்றுவிக்கின்ற சம்பவங்கள் தவிர்ந்த ஏனையவற்றை சிறிய சம்பவங்களாகவே கருதுகின்றோம். அதனை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது தேர்தல் வன்முறை சம்பவங்களாக பதிவு செய்யப்படுகின்றன. வடமாகாண மற்றும் மத்திய மாகாணத்திலிருந்து வருகை தந்து கொழும்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிவோருக்கு நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சௌமிய இளையோர் அமைப்பு கொழும்பில் உள்ள பல நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு இன்று அறிவித்துள்ளது. தேர்தல் நடைபெறுகின்ற காலப்பகுதியில் தமது சொந்த பகுதிகளுக்கு செல்ல இடமளிக்கும் வகையில் அவர்களுக்கு விடுமுறையை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த அமைப்பு தேர்தல்கள் ஆணையாளரை சந்தித்து பெற்றுக்கொண்ட பரிந்துரைகள் அடங்கிய ஆவணங்களை வர்த்தக நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று கிளிநொச்சி முக்கொம்பன் பகுதியில் இடம்பெற்றது. அங்கு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. நாங்கள் சமாதானத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் யாராவது சமாதானத்தை எதிர்த்திருக்கிறோமா? நாங்கள் சமாதானத்துக்கு எதிராக யாராவது பேசி இருக்கிறோமா? நாங்கள் காலங்காலமாக சமாதானம் பேசியவர்கள். தந்தை செல்வா கூட முதலில் பண்டார் நாயக்காவோடு சமாதானம் பேசினார். டட்லியன் நாயக்காவோடு சமாதானம் பேசினார். ஜேஆரோடு சமாதானம் எங்களுடைய தலைவர்கள் பேசினார்கள். பிரேமதாசாவோடு சமாதானம் பேசினார்கள். ஜேஆருடைய காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் விளைவு இந்த 13வது திருத்தம் மாகாண சபைகள். அதன் பின்னர் சந்திரிகாவோடு சமாதானம் பேசினார்கள். ரணிலோடு நாங்கள் சமாதானம் பேசினார்கள். அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு சமாதானம் பேசினார்கள். எதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா காலகட்டங்களிலும் நாங்கள் சமாதானம் பற்றி சிந்தித்தோம். சிங்களவர்களை விட நாங்கள் தான் அதிகமாக சமாதானம் பற்றி பேசினோம். நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு ஒரு சமாதானமான தீர்வு வேண்டும், அதற்காக நாங்கள் எந்த நாளும் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு நாங்கள் பல தடவைகள் சொல்லி இருக்கிறோம். 2011ஆம் ஆண்டில் எங்களுடைய கட்சி
சம்பந்தனையா தலைமையில் 19 தடவைகள் இலங்கை அரசோடு பேசியது. 19 தடவைகள் பேசியும் இந்த இலங்கை அரசு சொன்ன வாக்குறுதிகள் எதையாவது நிறைவேற்றியதா? எங்களுடைய மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், வாழ்விடங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்ற தன்மைகள், எங்களுடைய மொழி நாளாந்தமாக அழிந்து போகின்ற நிலைமைகள் அனைத்துக்கும் எதிராக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு களமாக இந்த மாகாண சபையிலே நாங்கள் பங்கேற்க இருக்கின்றோம். இதுதான் உண்மையிலே இந்த தேர்தலிலே நாங்கள் நிற்பதற்கான காரணங்கள். தேர்தல் மொழிகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாகின்றனர். அமைச்சரின் வீடு பெரிதாகின்றது. வாகனங்கள் அதிகரிக்கின்றன. பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றனர். இலங்கைக்கு வரவழைத்து தேர்தலில் போட்டியிட வைக்கின்றனர். தந்தைமார் ஓய்வு பெறும் போது மகன்மாரை தயார்படுத்துகின்றனர். மகன்மார்கள் இல்லாதவர்கள் மனைவிமாரை தேர்தலில் போட்டியிட வைக்கின்றனர். நாம் கொடிகளை பிடிக்க வேண்டும், பட்டாசுகளை கொளுத்த வேண்டும், கோஷமிட வேண்டும், அவர்களே இருக்கைகளில் அமர வேண்டும். எமது நாட்டின் இளைஞர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்தனர். மக்கள் விடுதலை முன்னணியினர் இளைஞர்களை முன்னிறுத்தி அவர்களை காவு கொடுத்தனர். எனினும் இளைஞர்களின் கொள்கைகளை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து அனைத்து பட்டதாரிகளுக்கும் அரசாங்கத்தில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்கு எம்மால் இன்று முடிந்துள்ளது. அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களை முன்னெடுக்க முடியாது. முடியும் எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் போராடுவோம். நீரை கோரும் மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்றனர். ஓய்வூதியம் வழங்க வேண்டாம் என கூறும் போது ரொஷான் சாணக்க போன்றவர்கள் உயிரிழந்தனர். எனின் பகல் வேளையில் சிலாபத்தில் மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவர்களை கொள்வார்கள் எனின் ஆயுதமற்ற மக்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் எனின் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டுமா இல்லையா? அனைத்து சந்தர்ப்பங்களிலும் போராட மாட்டோம். நவநீதன் பிள்ளையை யார் வர சொன்னார்கள்? யார் அழைப்பு விடுத்தார்கள்? இந்த அரசாங்கமே வரவழைத்தது. அவரை வரவழைத்து எதனை காண்பித்தார்கள்? கடந்த 7-8 வருட கால ஜனநாயகத்திற்கு எதிரான ஏகாதிபத்திய ஆட்சியை காண்பித்தனர். அதனை அவதானித்ததன் பின்னர் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக கூறினார். மாகாண சபை தேர்தல் விசேட கண்ணோட்டத்தில் வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் தொடர்பாக இன்று நாம் ஆராய்கின்றோம். மாகாண சபை தேர்தல் 2013 விசேட கண்ணோட்டம். வடமாகாணம் யாழ் மாவட்டம். யாழ் மாவட்டம் நிர்வாக நோக்கத்திற்காக 15 பிரதேச செயலக பிரிவுகளாகவும் 435 கிராம சேவையாளர் பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இம்முறை வடமாகாண சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் வாக்களிக்க 4,26,813 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர். 10 தேர்தல் தொகுதிகளை உள்ளடக்கிய யாழ் மாவட்டத்தில் 526 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 11 அரசியல் கட்சிகளும் 9 சுயேட்சை குழுக்களும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளன. இந்த முறை தேர்தலில் மொத்தமாக 380 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து ஒரு கட்சியின் சார்பாக 19 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியும். ஆயினும் மாவட்டத்திலிருந்து வடமாகாண சபைக்கு 16 உறுப்பினர்கள் மாத்திரமே தெரிவு செய்யப்படுவார்கள். மாகாண சபை தேர்தல்